நீங்க சில பேரை பார்த்தா இவங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்கன்னு தோணும். எப்போ எப்படின்னு தெரியாது, ஆனா சாதிப்பாங்க. கையில காசு இல்லாம பெரிய பழக்கம் இல்லாம பூஜ்யத்துல ஆரம்பிச்சாலும் அவங்க கிட்ட ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இது அதிர்ஷ்டமோ பெரிய திறமையோ இல்லை, இது அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க வேலை செய்யற விதம், அவங்க உலகத்தை பார்க்குற பார்வைதான். இந்த மாதிரி நல்ல சக்தி இருக்கிறவங்க கூட நீங்க பழகினா உங்க யோசனையும் செயலும் மாறும். வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியம் வரும். இந்த வீடியோ யார் பணக்காரர் ஆவாங்க யார் ஆக மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, நீங்க பணம் சேர்க்க என்ன பழக்கம் மனப்பான்மை சின்ன சின்ன காரியம் தேவைன்னு புரிய வைக்கிறதுக்கு தான். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒன்று, அவங்க அடிக்கடி தண்ணி அடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, அப்புறம் எப்போ பார்த்தாலும் பார்ட்டிஸில் சுற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து பணம் சேர்க்கிறவங்க அப்போதைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை தேடி வாழ மாட்டாங்க. தண்ணி பார்ட்டின்னு இதில் மூழ்கிட மாட்டாங்க. இது அவங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியம் இல்லை. நிறைய பேர் வார கடைசியில் கஷ்டத்தை மறக்க தண்ணி அடிப்பாங்க. ஆனால் இவங்க தப்பிச்சு ஓட தேவையே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்க உழைப்பாங்க. அவங்களுக்கு போதை ஆகணும்னு அவசியம் இல்லை, போர் அடிச்சா தண்ணியில மூழ்க வேண்டியதும் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான லட்சியத்துல மும்முரமா இருப்பாங்க. இது அவங்க ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த பாதை. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய லட்சியம் இருந்தா மற்றதெல்லாம் தான் நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தான் தோணும். மற்றவங்க குடிச்சிட்டு கஷ்டப்படும் போது இவங்க கவனமா வேலை செய்வாங்க. மற்றவங்க அப்போதைக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்காக சக்தியை வீணடிக்கும் போது இவங்க எதிர்காலத்துக்காக உழைப்பாங்க. அதனால காலம் வரும்போது முதல்லயே கஷ்டப்பட்டவங்க மற்றவங்களை விட ரொம்ப முன்னாடி நிற்பாங்க. கஷ்டத்திலிருந்து ஓடுறது மட்டும் போதாது, நீங்க எதை உருவாக்க நினைக்கிறீங்களோ அதை நோக்கி ஓடணும். 2, அவங்க பணத்தை சும்மா அடுத்தவங்க கிட்ட காட்டிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு கேடயம் மாதிரி அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் செலவு பண்றதுக்காக வேலை செய்வாங்க, ஆனா பணக்காரங்க ஆகிறவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு வேலை செய்வாங்க. சம்பளம் அதிகமானதும் புது கார், இஎம்ஐல ட்ரிப், பெரிய ஹோட்டல்னு போறவங்களுக்கு இவங்க எதிராக செய்வாங்க. பணத்தை கஷ்டம் வராம தடுக்கிறதுக்காக ஒரு கேடயம் மாதிரி பயன்படுத்துவாங்க. இவங்களுக்கு பணம் நான் ஜெயிச்சிட்டேன்னு காட்டிக்கிறதுக்கு இல்லை, வேற யாரும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாதுன்னு உறுதியாக்கிக்கிறதுக்கு. ஒரு பிடிக்காத வேலையை வேணாம்னு பயப்படாம சொல்றதுக்கு, இந்த தேவையில்லாத விஷயத்துல நேரத்தை வீணடிக்க மாட்டேன்னு உறுதியா நிக்கிறதுக்கு தான் பணம். அவங்க தேடுற உண்மையான சுதந்திரம் துணியிலையோ வண்டியிலையோ இல்லை, ஒரு மோசமான முதலாளி கிட்ட வேலை செய்யாம நிச்சயம் இல்லாத சம்பளத்தை நம்பாம நிம்மதி இல்லாத இடத்துல கஷ்டப்படாம இருக்கிறது தான். அவங்களா சம்பாதிச்ச கோட்டீஸ்வரங்க சம்பாதி செலவு பண்ணு மற்றவங்க கிட்ட காட்டு திரும்பவும் அதையே பண்ணுன்ற இந்த தப்பான வட்டத்தை சீக்கிரமே உடைச்சிட்டு வந்திருப்பாங்க. பணம் சேர்க்கணும்னா அதிகமா சம்பாதிக்க ஆசைப்படுறதும் நம்ம தேவைகளை குறைச்சிக்கிட்டு கம்மியான பணத்துல வாழ்றதும் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்க சம்பளத்தை எவ்வளவு கம்மியா நம்பி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் அதிகம். 3, அவங்களுக்கு அவங்க மனசுல இருக்கிற யோசனைகள் மேல அவங்க போடுற திட்டங்கள் மேல ஒரு பயங்கரமான அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். எதிர்காலத்துல பணக்காரர் ஆக போறவங்க மனசுல வர்ற சந்தேகத்தால அவங்கள ஆட்டி படைக்க விட மாட்டாங்க. சில பேர் ஒரு விஷயத்தை இவ்வளவு நம்பிக்கையோட பேசும்போது ஆச்சரியமா இருக்கும். 100க்கு 100 ஜெயிக்க முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது, ஆனா இவங்க இது நிச்சயம் ஜெயிக்கும்னு உறுதியா சொல்ல தயங்க மாட்டாங்க. நம்பிக்கைன்றது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதே சமயம் ஐயோ தப்பா போயிடுமோன்னு கவலைப்பட்டா பிரயோஜனம் இல்லைன்னும் தெரியும். அதனால நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு கருவி மாதிரி. அவங்க மனசுலயும் சந்தேகம் இருக்கும், ஆனா அதையே பெருசு பண்ணாம முழு மனசோட அந்த வேலையில இறங்கி கஷ்டப்பட்டு உழைச்சு சந்தேகத்தை ஜெயிப்பாங்க. அப்பதான் மற்றவங்களையும் அவங்க கூட சேர வைக்க முடியும். சில சமயம் நமக்கு நாமே தான் தைரியம் சொல்லிக்கணும், இந்த காரியம் ஜெயிக்கும், நம்ம யோசனை நல்ல யோசனை, சந்தேகம் எல்லாம் நேரத்தை வீணடிக்கும்னு சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்புறதுன்னா அதோட முடிவு முன்னாடியே தெரியும்னு அர்த்தம் இல்லை. அது ஜெயிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம உழைப்பை நம்பித்தான் இருக்கு. நாம சரியா செஞ்சா இது ஜெயிக்கும்னு நம்ம மேல நாம நம்பிக்கை வைக்கிறது தான் உண்மையான நம்பிக்கை. 4, இவங்களை பெரிய பங்களா, பெரிய காரு, ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் அவ்வளவா இழுக்காது. பொதுவா நம்ம என்ன நினைப்போம், பணக்காரர் ஆகிறவங்க எல்லாரும் முதல்ல இருந்து நம்ம ஒரு பெரிய கார் வாங்கணும், நல்ல ஜிக்குன்னு டிசைனர் துணி போடணும், பெரிய பங்களா கட்டணும்னு இந்த மாதிரி ஆடம்பரமான லக்ஸரி வாழ்க்கையை பத்தி தான் கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா நிஜத்துல அது அப்படி கிடையாதுங்க. ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து பணம் சேர்க்கிறவங்க பெரும்பாலும் அவங்க கனவுல வர்றது பெரிய இம்பார்ட்டட் காரோ விலை அதிகமான துணியோ கிடையாது. அவங்கள ஓட வைக்கிறது, கஷ்டப்பட்டு உழைக்க வைக்கிறது இந்த ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் கிடையாதுங்க. அவங்கள உழைக்க வைக்கிறது என்னன்னா சுதந்திரமா இருக்கணும், அதாவது அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும், அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நிக்க கூடாது, அவங்க வாழ்க்கை அவங்க கையில இருக்கணும்ன்ற ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல், அந்த ஒரு ஆசைதான். அவங்க எப்ப தூங்கி எந்திரிக்கணுமோ அப்ப எந்திரிக்கணும், அவங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குதோ அந்த வேலையை செய்யணும்.
ஒருவேளை ஒரு வேலை பிடிக்கல இல்ல ஒரு இடம் சரியில்லைன்னா அந்த சூழ்நிலையிலிருந்து நான் போறேன்னு தைரியமா சொல்லிட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு வேணும். அதுக்காகத்தான் அவங்க உழைக்கிறாங்க. சும்மா 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு, அதாவது மற்றவங்களை கவரணும்னு பணத்தை தனியா செலவு பண்ற யோசனையே அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க முழு கவனமும் மற்றவங்களுக்கு உபயோகமான ஒரு நல்ல பொருளை உருவாக்கணும், கஷ்டத்துல இருக்கிறவங்க பிரச்சனையை சரி செய்யணும், அவங்க சொந்த வாழ்க்கைய அவங்களே அவங்க விருப்பப்படி நடத்தணும்ன்றதுல தான் இருக்கும். நீங்க உண்மையிலேயே பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்பட்டா பெரிய பெரிய பொருள் வாங்கி மற்றவங்க முன்னாடி உங்களை பெரிய ஆளா காட்டிக்கணுன்ற அந்த தேவையில்லாத ஆடம்பரத்தை நீங்க செய்யவே முடியாது. ஏன்னா அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்க முன்னேற்றத்தை குறைச்சிடும், நீங்க போற வழியில தடையா நிற்கும். கடைசியில நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு போட்ட எல்லா திட்டத்தையும் பிளான்ஸ் அது அழிச்சிடும். உண்மையிலேயே கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து பெரிய ஆளாகிறது சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரே பாட்டில் நடக்கிற ஒரு ஜாலியான விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படணும். ஆடம்பரம் வேணும்னா அது அப்புறமா வரலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அது வந்தா கூட எல்லாம் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தானா வரும். 5, இவங்க சின்ன சின்னதா நிறைய புது வேலையை ஆரம்பிச்சு பார்ப்பாங்க. அப்படி செய்யும்போது எதுனா ஒன்று சொதப்பிட்டா இல்ல தப்பா போயிட்டா உடனே பயந்து போய் பதற மாட்டாங்க. ஒருத்தர் எவ்வளவு சீக்கிரமா சின்ன சின்ன பிஸ்னஸ், அதாவது சின்ன சின்ன வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அது பார்க்கறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னா தெரிஞ்சா கூட பரவாயில்ல. அப்படி ஆரம்பிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்துல வெற்றி அடைகிற வாய்ப்பு, சான்சஸ் ஆஃப் சக்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நிச்சயமா அவங்க அப்படி சின்னதா ஆரம்பிக்கும் போது நிறைய தப்பு பண்ணுவாங்க, நிறைய கஷ்டப்படுவாங்க, அதிலிருந்து நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு உதவும். ஆனா அது மட்டும் அவங்க பின்னால வாழ்க்கையில பெரிய ஆளாகிறதுக்கு முழுமையான காரணம் இல்லைங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஆளுங்க சின்ன வயசுல இருந்தே மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யாரையாவது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போதே நம்ம அம்மா அப்பா கிட்ட சும்மா காசு வாங்கி செலவு பண்ணக்கூடாது, நமக்கே நம்ம காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு பணம் வர்ற மாதிரி எதையாவது புதுசா உருவாக்கணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை தான் நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலயே இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி ஜெயிக்கணும்ன்ற அந்த ஆட்டத்தை மற்றவங்களை விட நல்லா புரிஞ்சுக்கிட்டு வித்தியாசமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் நிச்சயம் ஒரு நாள் பெரிய ஆளா வருவாங்க. 6, அவங்க குறுகிய காலத்துல யோசிக்காம ரொம்ப வருஷ கணக்குல 10-20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு யோசிப்பாங்க. பணக்காரர் ஆகிறது எப்படின்னு எந்த புக் படிச்சாலும் ரொம்ப தூரம் யோசிக்கணும், லாங் டர்மா யோசிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எதிர்காலத்துக்காக யோசிக்கிறது முக்கியம்தான், ஆனா இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றதும் ரொம்ப முக்கியம். யாரு எதிர்காலத்தை பத்தி அதிகமா யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறாங்களோ அவங்க பணக்காரர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க பேச்சு எப்போதுமே எதிர்காலத்தை பத்தி தான் இருக்கும். வீண் வம்பு, தேவையில்லாத நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு நடக்கிற விஷயத்த நாளைக்கு எப்படி உதவும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் பேசுவாங்க. அவங்க போக வேண்டிய பாதை அவங்க மனசுல தெளிவா இருக்கும். எங்க போகணும், என்ன சாதிக்கணும்னு நல்லாவே தெரியும். அதை பத்தி பல தடவை கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்க யோசிங்க, இன்னும் 5 இல்ல 10 வருஷத்துல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய இப்பவே வாழ்ற மாதிரி நினைச்சு பார்க்க முடியுதா? அதை பத்தி நம்பிக்கையோட பேச முடியுதா? முடியலன்னா நீங்க இன்னும் உங்க எதிர்காலத்தை சரியா திட்டமிடலன்னு அர்த்தம். இப்போதே உங்க எதிர்காலத்துக்கான பாதையை உருவாக்க ஆரம்பிங்க. 7, அவங்க மற்றவங்க உருவாக்குறத சும்மா பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறத விட அவங்களே எதையாவது புதுசா உருவாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல சோஷியல் மீடியா பார்த்துக்கிட்டே இருந்தா நீங்க பணக்காரர் ஆகவே முடியாது. 1 மணி நேரம் போதும். எதுக்குன்னா நீங்களே எதையாவது உருவாக்கி அதை 4 பேருக்கு சொல்லலாம், உங்க வேலையை மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம், உதவி செய்யறவங்களுக்கு நன்றி சொல்லலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு போனை வச்சிடணும். அதுக்கு மேலேயும் போனை நோண்டிக்கிட்டே இருந்தா நீங்க சும்மா மற்றவங்க உருவாக்குனதை பார்க்கிற ஆளு தான். நீங்களா எதையும் உருவாக்கல. அப்படி சும்மா கன்சியூம் பண்றவங்க பணக்காரராக முடியாது. உங்க நேரத்துல அதிகபட்சம் மற்றவங்க போடுற தேவையில்லாத விஷயங்களை பார்த்து வீணடிச்சா எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? பணம் சேர்த்து பணக்காரர் ஆகணும்னா முதல் படி ரொம்ப சுலபம். செல்போனை, டிவியை கொஞ்ச நேரம் அணைச்சு வைங்க. நேரத்தை வீணடிக்காம உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச எதையாவது புதுசா உருவாக்க ஆரம்பிங்க. அப்பதான் முன்னுக்கு வர முடியும். 8, பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல கையில கொஞ்சம் காசு நிம்மதியா இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. பெரும்பாலான பெரிய பணக்காரங்க எடுத்த எடுப்பிலேயே கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு ஆரம்பிக்கல. முதல்ல கையில 4 காசு இருக்கணும், கடன் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி தான் அவங்களுக்கு முக்கியம். முதல்ல மாசம் சம்பளம் வர்ற ரொம்ப கஷ்டமில்லாத வேலை தேடுவாங்க. வந்ததும் வீட்டு செலவை கரெக்டா செஞ்சுட்டு மிச்சத்தை அவசரத்துக்குன்னு தனியா எடுத்து வைப்பாங்க. ஒரு சின்ன சேஃப்டி நெட் மாதிரி. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க பயப்படுற பெரிய பிசினஸ், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்வாங்க.
சில பேர் கடன் வாங்கி பெரிய ரிஸ்க் எடுத்தும் சீக்கிரம் பணக்காரராகி இருக்கலாம். ஆனா அது குறைவு. பொதுவா சின்னதா புத்திசாலித்தனமா தொடர்ந்து செய்யற நல்ல காரியங்களால தான் பணம் சேர்க்க முடியும். முதல்ல அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங் ஆனதும் பெரிய முடிவு எடுப்பாங்க. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா பயந்து தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க யோசனையே மாறும். பிழைக்கிறதுன்ற பயத்துல இருந்து வளர்றது எப்படின்னு தெம்பும் யோசனையும் வரும். அப்புறம் பணம் சேர்க்கிறது பயத்துல நடக்காது. மெதுவா ஆனா யாராலையும் நிறுத்த முடியாத முன்னேற்றமா இருக்கும். 9, அவங்க கையில எப்போதுமே ஒரே சமயத்துல 1க்கு மேல 2-3 வழியில பணம் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. பல வழிகள்ல பணம் வர்றதுல இருக்கிற நிம்மதியும் தைரியமும் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருந்தா புரியாது. 2 வேலை செஞ்சாலும் அது நேரத்தை கொடுத்து பணம் வாங்குறது தான். அதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஆனா பல வழியில பணம் வர்ற பழக்கம் வந்தா யோசனையே மாறிடும். புது வழியில பணம் சம்பாதிக்க தேட ஆரம்பிப்பீங்க. முக்கியமான விஷயம், ஒரே ஒரு வருமானத்தை நம்பாம இருக்கிற யோசனை தான். அதனாலதான் வேலை போயிட்டாலோ சம்பளம் குறைஞ்சாலோ கஷ்டம் வந்தாலோ இவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு வருமானம் இருக்கும். இந்த யோசனை சின்ன வயசுலயே வந்தா நல்லா வளரும். சின்னதா ஆரம்பிச்சாலும் விடாம செஞ்சா அது ஒரு நாள் பெரிய வருமானமா ஆகி வாழ்க்கையையே மாத்தும். இது ஆரம்பத்திலேயே இந்த பழக்கத்தை வளர்த்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். 10, அவங்க எதுல கெட்டிக்காரங்களோ அதுல மட்டும் முழுசா கவனம் வைப்பாங்க. முடியாத விஷயத்த இப்போதைக்கு கண்டுக்க மாட்டாங்க. நீங்க நல்ல மனுஷனா ஆகணும்னா உங்க குறைகளை சரி பண்ணுங்க. ஆனா நீங்க பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரரோ அதுல மட்டும் உங்க முழு கவனத்தையும் வைங்க. ஊர்ல எல்லாரும் எல்லாத்துலயும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், குறைய சரி பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி செஞ்சா நாம மெதுவாத்தான் முன்னுக்கு வருவோம். சாதாரண ஆளாதான் இருப்போம். நீங்க நிஜமாவே ஜெயிக்கணுமா? அப்போ நீங்க எந்த வேலையில கெட்டிக்காரரோ அதுல உங்க முழு பலத்தையும் போட்டு இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. நல்லா வர்ற வேலையை இன்னும் சூப்பரா செய்யறதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். வராத விஷயத்த கஷ்டப்பட்டு கத்துக்கிறத விட இது நல்லது. வராத விஷயம் பெரிய பிரச்சனையா ஆகாத வரைக்கும் அது இப்போதைக்கு கண்டுக்காதீங்க. ஏன்னா உலகத்துல ஒரு வேலையை ரொம்ப சூப்பரா செய்யறவங்களுக்கு தான் நல்ல பேரும் பணமும் கிடைக்கும். எல்லாத்தையும் சும்மா ஓரளவுக்கு செய்யறவங்களுக்கு கிடைக்காது. 11, அவங்க சீக்கிரமா வெட்கப்பட மாட்டாங்க, இல்ல கூச்சப்பட மாட்டாங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சில சமயம் வெட்கப்படுற மாதிரி இருக்கும். தாங்கிக்கணும். புதுசா செய்யும் போது சில பேர் சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பொறாமையால இல்ல புரியாம செய்வாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்தா ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ தோத்துட்டோமோன்னு தோணும். ஆனா உண்மையில அவங்களுக்கு அவங்க மேல இல்லாத நம்பிக்கை உங்க மேல இருக்கத பார்த்துதான் வயிறு எரிஞ்சு கிண்டல் பண்ணுவாங்க. இந்த வெட்கம், கூச்சம், 4 பேர் தப்பா நினைப்பாங்களோன்ற பயம்தான் நிறைய மக்களை வளர விடாம முடக்கி போடும். ஆனா நீங்க ஜெயிக்கணும்னா கூச்சத்தை தூக்கி போட்டுட்டு வேலையை பார்க்கணும். யாரும் எடுத்த எடுப்புலயே திறமையா செய்ய மாட்டாங்க. ஆரம்பத்துல ஏடா கூடமா தெரியறதுக்கு வெட்கப்படக்கூடாது. பெரிய ஆளா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல ஒண்ணுமே தெரியாத ஆளாதான் இருந்தாங்க. தப்பையும் அவமானத்தையும் தாண்டி வந்ததுனாலதான் அவங்க பெரிய ஆளா இருக்காங்க. அதனால மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாம அதை எவ்வளவு சீக்கிரம் கண்டுக்காம இருக்க கத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். 12, மனசுல என்ன யோசனை வந்தாலும் அதை உடனே செஞ்சுடுவாங்க, தள்ளி போட மாட்டாங்க. வெறும் யோசனை பத்தாது, செஞ்சு காட்டணும். ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் யோசனை வந்த உடனே டக்குன்னு செஞ்சு முடிங்க. அப்போ மூளைக்கும் நல்ல பழக்கம் வரும். பெரிய காரியத்தையும் சீக்கிரமா செய்ய ஆரம்பிப்பீங்க. நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தா யோசிக்க மட்டும்தான் முடியும், செய்ய முடியாது. இப்போ ஒரு வேலையை செய்ய முடியுமா? இப்பவே செஞ்சு முடிங்க, தள்ளி போடாதீங்க. உடனே செஞ்சா மூளைக்கு ஒரு தெம்பு வரும், பயம் போயிடும். இந்த பழக்கம் வந்துட்டா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் நீங்க பயம் வர்றதுக்கு முன்னாடி துணிஞ்சு செஞ்சதுதான். 13, தேவையில்லாத சொகுசுக்காக ஆசைப்படாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழவும் தயாரா இருப்பாங்க. வாழ்க்கைய சொகுசாக்க எவ்வளவு பணம் சும்மா செலவு பண்றீங்க? வாரம் தவறாம வெளியில சாப்பாடு, கொஞ்ச தூரம் நடக்காம கார், வண்டின்னு வாங்குறீங்களா? சின்ன சொகுசுக்காக பணம் செலவு பண்றதுல தப்பில்ல. ஆனா இந்த மாதிரி சொகுசுக்கு அடிமையாகிட்டா கையில காசு தங்காது. சொகுசை தேடுறவங்க பணத்தை சேர்த்து வளர வைக்க மாட்டாங்க. சொகுசுக்கு பழகிட்டா அது இல்லாம வாழ முடியாது. எவ்வளவு இருந்தாலும் திருப்தி வராது. இத வாங்கிட்டா சரியாயிடும்னு நினைப்போம், ஆனா அது நடக்காது. புது செலவு வரும். ஒண்ணு, இப்போ இருக்கிற கஷ்டத்தோட பழகி வாழ கத்துக்கணும். அப்பதான் பணம் சேர்க்க முடியும். இல்லன்னா வாழ்க்கை பூரா கையில காசு இல்லாம ஏழையாவே இருக்க வேண்டியதுதான். 14, தோத்து போறதை விட ஆரம்பிச்ச இடத்திலேயே முன்னேற்றம் இல்லாம தேங்கி நிக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பயம். நிறைய பேர் தடுக்கிறது தோத்துட்டா என்ன பண்றதுன்ற பயம்தான். ஆனா பணக்காரங்க ஆகிறவங்களுக்கு ஒரே இடத்துல வருஷக்கணக்கா முன்னேற்றம் இல்லாம நிக்கிறது தான் நிஜமான பயம். காலம் போயிடும், ஆனா அவங்க அதே இடத்துல வளராம கத்துக்காம மாறாம இருப்பாங்க பாருங்க. அதுதான் அவங்கள ரொம்ப பயமுறுத்தும். தப்பு பண்ணா சரி பண்ணிக்கலாம்,
தோத்தா மறுபடியும் முயற்சி பண்ணலாம். ஆனா வீணா போன காலம் திரும்பி வராது. அதனாலதான் மத்தவங்க ரிஸ்க் இருக்கு வேணாம்னு ஒதுங்குற கஷ்டமான காரியங்கள்ல கூட இவங்க துணிஞ்சு இறங்குவாங்க. ஏன்னா ஒருவேளை தோத்தா கூட அவங்க ஒரே இடத்துல இல்லாம நகர்ந்துகிட்டே இருக்காங்க, கத்துக்கிட்டே இருக்காங்க, உண்மையிலேயே வாழ்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா நான் பணக்காரன் ஆவேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததுல பார்க்கலாம்.